அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு சபை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அது குறிப்பாக சொல்ல போனால் சில விடயங்கள் தொடர்பில் இலங்கையிலே சில நகர்வுகளுக்கான முன்னோட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றன. இவை அமெரிக்க ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமாக இருப்பதோடு சில விடயங்களில் துணிந்து சில விடயங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வலது கரமாக இந்த குறிப்பாக தேசிய பாதுகாப்பு சபை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து வருகின்றமை இன்று வரைக்கும் குறிப்பிடத்தக்க இருக்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது அதனது ஆலோசனைகள் அதனுடைய வழிகாட்டலிலேயே அமெரிக்காவுடைய ஜனாதிபதிகள் கடந்த காலங்களில் பல விடயங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் ஒரு பேரிடர் இடம்பெறுகின்ற போதோ அல்லது உலகில் எந்த நாடுகளில் பேரிடர் இடம்பெறுகின்ற போதோ இவ்வாறான நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறும் என்றுதான் இன்று பார்க்க வேண்டி இருக்கின்றது. இப்போது இலங்கையில் இடம்பெறுவது இரண்டு சூப்பர் பவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிகவும் மௌனமானதும் வெளிப்படுத்தலுக்கு சாத்தியம் கூடுதலாக இருக்கக்கூடியதுமான ஒரு ராஜதந்திர நெருக்கடி அல்லது ராஜதந்திர ஒரு முருகல் நிலைதான் இப்போது இலங்கையில் ஏற்பட்டு நிற்கின்றது. ரஷ்யா இந்தியாவிடையில் அதிகரித்திருக்கக்கூடிய நட்பினுடைய பலாபலன் அல்லது அண்மையில் ரஷ்ய ஜனாதிபதி இலங்கை சென்று வந்த பின்னர் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர ரீதியான அணுகுமுறைதான் இப்போது ஒரு பரிட்சாத்தமாக பலாலி வரைக்கும் சென்றிருக்கின்றது. நேற்றைய தினம் சீனாங்குடாவிலும் அந்த C-130 அதிசிறப்பு விமானங்கள் தரையிறங்கி இருப்பதை இங்கு குறிப்பிடலாம். ஏன் இவ்வாறான சூழ்நிலையில் அவை அங்கு தரையிறங்குகின்றன? இலங்கையின் அமைவிடம் என்பது பூகோள அரசியல் ரீதியாக வரப்போகின்ற நாட்களில் மிகவும் நெருக்கடி மிக்க மிகவும் உச்சம் தொடக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கின்றது. அதுதான் இப்போது அதனுடைய ஆரம்ப புள்ளியாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது சவுத் ஏசியாவில் நிரந்தரமாக காலூன்றுவதற்கு அமெரிக்கா தளம் ஒன்றை பயன்படுத்த நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்தது. ஸ்திரப்படுத்துவதில் அமெரிக்கா தீவிரம் காட்ட காத்திருந்த போதுதான் இவ்வாறான பேரிடரின் போது அது சாத்தியப்பட்டிருக்கின்றது. பேரிடர் இடம்பெறுகின்ற போது மேற்கு நாடுகள் அங்கு உதவ செல்வதும் அதன் பின்னர் அந்த நடவடிக்கைகளோடு அங்கு கால் ஊன்றுகின்ற போக்கு இருக்கின்றது. அதனை அமெரிக்கா இப்போது வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. அதற்கேற்றாற்போல் தான் அமெரிக்காவினுடைய அண்மை கால செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ராஜதந்திரியோடு உரையாடுகின்ற போதுதான் அவர் இந்த தகவல்களை இவ்வாறான கோணத்தில் பார்ப்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி இருந்தார்.